Hi dear students. Welcome to Zips Campus. இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டா all over AAT ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸோட இருக்கிறாங்க. நம்ம இந்த AAT செய்யறதால என்ன யூசேஜ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AATன்னு சொன்னா என்ன? இதனால நமக்கு என்னென்ன ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஸோ இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. ஸோ ஏன்னா நாம ஏதோ ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ண போறோம்னு சொன்னாலும் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாம 100% கிளியரிட்டியோட சூஸ் பண்ண வேணும். ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு கிளியரிட்டி இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கொள்ள அதுல வந்து நிறைய தடங்கள் வந்து வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நிறைய டைம் எடுப்பீங்க. ஸோ அதனால உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும். பிகாஸ் ஏன் சொல்றேன்னு சொன்னாமா, டைம் இஸ் அ வேல்யூபிள் திங். ஓகேவா? ஸோ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் திங். ஸோ அதனால யாருமே வந்து காலத்தை வீணடிக்க கூடாது. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு AAT பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா விதமான A to Z உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறேன். பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ரிஃப்கி. ஐ எம் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் சிப்ஸ் கேம்பஸ். ஆல்சோ ஐ எம் அ லீட் அசோசியேட் ஆஃப் WNS Global Services. So I am following chartered CMA. Also I am a member of AAT. So that's it. And இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிறது ஜிப்ஸ் கேம்பஸ், ஜெட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி ஜிப்ஸ் கேம்பஸை பத்தி நான் ஒரு ஷோர்ட்டா வந்து சொல்லிக்கொள்றேன். ஜிப்ஸ் கேம்பஸ் வந்து யூகே யூனிவர்சிட்டியோட கொலபரேட் பண்ணப்பட்ட, அதே மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டியோட கொலபரேட் பண்ணப்பட்ட, ஸ்ரீலங்காவுல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப வெலுவபிளான ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கேம்பஸ். ஓகேவா? ஸோ ஹையர் எஜுகேஷன்ஸ், அதாவது சர்டிஃபிகேட் லெவல் கோர்சஸ்ல இருந்து டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கேம்பஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சைடா வந்து AAT சார்ட்டட், ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸையும் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ நாம மெயின் டாபிக்குள்ள மாறுவோம். சரியா? ஸோ இன்றைய வீடியோ வந்து AAT பத்தினது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AAT வந்து யாரு செய்யலாம்? அதாவது நீங்க AAT சூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன்? அதாவது GCE O லெவல்ல 6 பாசஸ், வெறுமனே 6 பாடம் உங்களுக்கு பாஸ் இருந்தாலே போதும், நீங்களும் AAT என்ன செய்யலாம்? செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்ல, நான் இப்பதான் O லெவல் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், எனக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரலன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க AAT சூஸ் பண்ணலாம். பெண்டிங் ரிசல்ட்ஸோட, O லெவல் பெண்டிங் ரிசல்ட்ஸோட நீங்க என்ன செய்யலாம்? AAT சூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாம A லெவல் 2 பாசஸ் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? AAT சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வெரி மினிமம் பார்த்தோம்னு சொன்னா O லெவல் 6 பாசஸ். அடுத்தது வந்து AATல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் ஷார்ட்டா வந்து ஒரு 4 பாயிண்ட் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறேன் பாருங்க. NBQ லெவல் 5 டிப்ளமா லெவல், அதாவது இது ஒரு டிப்ளமா லெவல். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு 4 பாயிண்ட் வந்து நார்மலா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பட் இதை பத்தி நான் பிரீஃபா வந்து லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியாமா? ஸோ அதனால யாருமே ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ நல்லா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து O லெவல் 5 பாசஸ் இருந்தாலும் செய்யலாம், O லெவல் பெண்டிங் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் செஞ்சு கொள்ளலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்ம மூவ் ஆகுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து AAT ஜாயின் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து AAT சூஸ் பண்ண வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா AAT ஸ்ரீலங்காவுடைய AAT ஐடென்டி கார்டு எடுக்க வேணும். ஏன்னா AAT ஐடி இல்லாம யாராலையும் AAT எக்ஸாம் வந்து செய்ய இயலாது. சரியா? ஸோ அதனால AAT ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேணும். சரியாமா? ஸோ அதனால பார்த்துக்கொள்ளுங்க கேர்ஃபுல்லா. நீங்க என்ன செய்யலாம்? இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கான AAT ஐடென்டி கார்டு என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. சோ முதல் ப்ரொசீஜர்ஸ் நீங்க என்ன செய்யணும்? AAT ஐடென்டி கார்டு எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கான சேம்பிளும் நான் இங்க போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது வந்துமா, ஓகே நான் AAT ஐடென்டி கார்டு எடுத்துட்டேன். சோ
அடுத்தது வந்து நான் இப்ப எனக்கு டபுள் ஏடில எத்தனை லெவல்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லன்னு வச்சுக்கொள்ளுங்க. நோ வொரிஸ், எந்த ஒரு வொரியும் பண்ண தேவையில்லாம நல்லா பாருங்க. டபுள் ஏடில வந்து மொத்தமாக 3 லெவல்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கிறேன் பாருங்கம்மா. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஓகே? சோ பார்த்துக்கொள்ளுங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. சோ இந்த 3 லெவல்ஸும் வந்து ஒவ்வொரு லெவலுமே 6 மந்த் டியூரேஷன். ஓகேவா? ஒவ்வொரு லெவலும் வந்து 6 மந்த் டியூரேஷன். அப்படி என்று சொன்னா, ஒரு டபுள் ஏடி முடிக்க நமக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? 1½ வருஷம் எடுக்கும். ஆனா, நீங்க என்ன செய்யலாம்? 1 இயர்லயும் முடிச்சு கொள்ளலாம். அதாவது, நீங்க என்ன செய்யலாம்? டபுள் ஏடி லெவல் 1ஐயும், டபுள் ஏடி லெவல் 2ஐயும் நீங்க என்ன செய்யலாம்? ஒரே டைம்ல நீங்க என்ன செய்யலாம்? செஞ்சு கொள்ளலாம். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா, டபுள் ஏடி 1க்கும் 2க்கும் சேர்த்து ஒரு 6 மந்த், டபுள் ஏடி லெவல் 3க்கு ஒரு 6 மந்த். அப்போ ஆல்மோஸ்ட் என்ன? 1 இயர்ல நீங்க டபுள் ஏடி கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். சரியாமா? இப்படி செய்யறது வந்து ஷார்ட் வேல நீங்க என்ன செய்யலாம்? டபுள் ஏடி கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பாருங்க, ஒவ்வொரு லெவல்லயும் வந்து என்ன? 4 சப்ஜெக்ட் இருக்கு. லெவல் 1ல 4 சப்ஜெக்ட், அதே மாதிரி லெவல் 2ல வந்து 4 சப்ஜெக்ட், அதே மாதிரி லெவல் 3லயும் என்ன 4 சப்ஜெக்ட். அப்ப இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு டேலண்ட் சப்ஜெக்ட். சரியாம்மா? இது வந்து நீங்க லெவல் 2 ஓடையும் சேர்த்து செய்யலாம். லெவல் 3 ஓடையும் சேர்த்து செய்யலாம். அதாவது நீங்க லெவல் 1ம் 2ம் ஒரே டைம்ல செய்யறீங்க என்று சொன்னா, இந்த டேலண்ட் சப்ஜெக்ட்ட நீங்க லெவல் 3 ஓட சேர்த்து செய்ய வேணும். இல்ல நீங்க லெவல் 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3 செய்ய போறீங்கன்னு சொன்னா, நீங்க நினைச்சா 2 ஓடையும் செய்யலாம். இல்லையா 3 ஓடையும் செய்யலாம். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு லெவல்லயும் 4 சப்ஜெக்ட் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு டேலண்ட் சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை சப்ஜெக்ட்? டபுள் ஏடில 13 சப்ஜெக்ட். ஓகேவா? டேலண்ட் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்த்து 13 சப்ஜெக்ட். சோ இது வந்து 3 லெவலையும் மொத்தமா சேர்த்தது. சரியாம்மா? சோ நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. 4 சப்ஜெக்ட் இருக்கே, படிக்க கஷ்டமா? அப்படி இப்படி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. வெரி 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 சிம்பிள். சரியா? ஒவ்வொரு லெவல்லயும் இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டும் வெரி ஈஸி. சோ அதுக்கான கரெக்ட்டான கைடன்ஸ் எங்கட சைட்ல இருந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். சரியாம்மா? சோ அடுத்தது வந்து நான் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகுறேன். சோ ஓகே. நான் இந்த டபுள் ஏடி லெவல் 1, 2, 3 இந்த 3மே நான் படிச்சுட்டேன். சோ நான் இப்ப வந்து டபுள் ஏடி பாஸ் ஃபைனலிஸ்ட். டபுள் ஏடி கம்ப்ளீட் பண்ணின ஒரு பெர்சன். அப்படி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்? டபுள் ஏடி ஸ்ரீலங்காவால ஒஃபிஷியலா என்ன நடக்கும்? டபுள் ஏடி கன்வகேஷன் நடக்கும். சரியாம்மா? சோ அதுல வந்து உங்களுக்கான சர்டிபிகேட் வந்து அவங்க என்ன செய்வாங்க? தருவாங்க. சோ இது வந்து ஒஃபிஷியலா டபுள் ஏடி ஸ்ரீலங்காவால நடக்கக்கூடிய அவார்டிங் செரமனி. சரியா? சோ பிஎம்ஐசிஹெச்ல வந்து நடக்கும். சரியாம்மா? எல்லாருமே பார்த்துக்கொள்ளுங்க. டபுள் ஏடி மூடிய உங்களுக்கான சேம்பிள் சர்டிபிகேட் இதுதான். அதே மாதிரி உங்களுக்கான கன்வகேஷன் பிஎம்ஐசிஹெச்ல நடக்கும். ஓகே. சோ அடுத்தது வந்து ஓகே. நான் இப்ப டபுள் ஏடி முடிச்சுட்டேன். என்ட கையில சர்டிபிகேட் இருக்கு. பெர்ஃபெக்ட். ஓகே. 1 இயர்ல நான் முடிச்சுட்டேன். ஓகேம்மா. சோ இப்ப நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்கிறது, அடுத்த கட்டம் என்ட அடுத்த கட்டம் என்ட ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? அப்படின்னு. சோ நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்லம்மா. உங்களுக்கான டபுள் ஏடி முடிச்ச உடனே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, டபுள் ஏடி வந்து ஒரு மெயின் கேட் என்று சொல்லலாம். ஒரு ஸ்டூடண்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு மெயின் கேட்வே. நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அங்கால பெரிய கடல் அளவுல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. டபுள் ஏடி வந்து ஒரு சின்ன ஒரு இப்ப ஒரு மீன புடிச்சுக்கு வந்து, நீங்க ஒரு மீன் தொட்டியில விட்டீங்கன்னு சொன்னா, அது ஒரு சின்ன ஒரு சரவுண்டிங்குக்குள்ள தான் ஓடும். அதே மீன புடிச்சுக்கு வந்து கடல்ல விட்டீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு விரும்பின இடமெல்லாம் போகும். சோ அதே மாரி தான் ஒரு டபுள் ஏடி நீங்க படிக்கும் வரைக்கும் நீங்களும் என்ன ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ள இருப்பீங்க. ஆனா டபுள் ஏடி முடிய உங்களுக்கு வந்து ஒரு கடல் அளவுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ யூஸ் பண்ற வேஸ் வந்து நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இப்ப நார்மலா சொல்லப்போனா ஓ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவலுக்குள்ள என்ரோல்மென்ட் ஆகுறீங்க. சரியா? சோ ஓ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவலுக்குள்ள என்ரோல்மென்ட் ஆகுறீங்க. அப்படி என்று சொன்னா, இப்ப நார்மலா சிம்பிளா நான் சொல்றேனே, 2025ல ஓ லெவல் எக்ஸாம் செய்யற ஒரு ஆள், 2020 எத்தனைல ஏ லெவல் எக்ஸாம் முடிச்சிருவாரு. 2028ல ஏ லெவல் எக்ஸாம் முடிப்பாரு. ஓகேவா?
ஸோ நல்லா கேர்ஃபுல்லா கேளுங்கம்மா. 2028ல ஏ லெவல் எக்ஸாம் முடிச்சு கொள்வாரு. அதே மாதிரி அதுக்கப்புறமா அவர் 1 இயர் வெயிட் பண்ண வேணும் யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுக்கு. அப்ப 2029. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன? நல்லா பாருங்க. அதுக்கப்புறமா வந்து அவருக்கான யூனிவர்சிட்டி இயர் வந்து எத்தனை? 4 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் என்ன நடக்கும்? 2029ல AAT முடிச்ச ஒரு பெர்சன், சாரி 2029ல ஏ லெவல் முடிச்ச ஒரு பெர்சன் என்ன 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவர யூனிவர்சிட்டி லைஃபுக்கு. அப்படின்னு சொன்னா எத்தனை வருஷம் போகும்? 2033ல தான் என்ன செய்வார் அவரு? யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணுவாரு. சோ 2034 அல்லது 2035ல தான் என்ன செய்வாரு? அவரு ஒரு ஜொப்புக்குள்ள போவாரு. ஜொப்புக்குள்ள போவாரு. சரியாம்மா? நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஓ லெவல் ஸ்டூடண்ட்ஸோட டெய்லி ரொட்டீன் இதுதான். ஒரு நார்மல் பெர்சன் ஓ லெவல் முடிச்ச ஒரு பெர்சனோட என்ன டெய்லி ரொட்டீன் வந்து இதுதான். ஓ லெவல் முடிச்ச பெர்சன் நார்மல் வேல போனாருன்னு சொன்னா எத்தனை வருஷம் எடுக்கும்? 2025ல சூஸ் பண்ணாருன்னு சொன்னா 2035 ஆகும் நார்மலா. 2035ல தான் என்ன செய்வாரு? அவர ஜொப்ப சூஸ் பண்ணி கொள்வாரு. இதே இது ஒரு டபுள் ஐடியும் செஞ்சு கொண்டு ஏ லெவலும் செஞ்சு கொண்டு போற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஓ லெவல் 2025ல செஞ்சிருக்கிறாரு. 2020 என்ன அதே மாதிரி 8ல அவருக்கு ஏ லெவல் முடியும். ஓகே. 2028ல ஏ லெவல் முடியும். பிளஸ் 2026ல என்ன செஞ்சிடும்? டபுள் ஐடி முடிஞ்சிடும் அவருக்கு. அதுக்கப்புறமா அவர் என்ன செய்யலாம்? ஏ லெவலையும் படிச்சு கொண்டு இங்காலையும் போய் கொள்ளலாம். அங்கால சார்ட்டர்ட் படிச்சு கொள்ளலாம் அவரு. அடுத்த கட்டம் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கால என்ன செய்யலாம்? 2027ல சார்ட்டர்ட் 2ஆம் லெவல் முடிஞ்சிடும். சோ அத நீங்க ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. வெச்சு கொள்ளுங்க. 2027ல என்ன செய்யலாம் அவரு? ஜொப்புக்குள்ள போகலாம். 2027ல என்ன செய்யலாம் அவரு? ஜொப்புக்குள்ள போகலாம். அடுத்தது அதே 2027ல என்ன செய்யலாம் அவரு? யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம். இங்க பாருங்க. அதத்தான் நான் என்ன சொல்லி இருக்கிறேன். பாருங்க. லோக்கல் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்களா? AAT முடிச்ச ஒரு ஆளால ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாமலே என்ன செய்யலாம்? ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாம். அப்ப 2027ல என்ன செஞ்சிருவாரு? யூனிவர்சிட்டிக்குள்ள போய்த்திருவாரு. அப்ப அவருக்கு என்ன செய்யும்? 2031ல என்ன செய்யும்? யூனிவர்சிட்டி முடியும். ஆனா நார்மலா போற ஒரு ஆளுக்கு 2034 அப்படித்தான் முடியும். 2033 இல்லாட்டி 34. சரியா? அப்போ ஒரு டபுள் ஐடி முடிச்ச ஒரு ஆளால ஏர்லியா என்ன செஞ்சிடலாம்? 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொள்ளலாம். விளங்கிச்சாமா உங்களுக்கு எல்லாருக்கும்? சோ அதாவது அவர் 4 வருஷம் தான் யூனிவர்சிட்டி படிக்கணும் மட்டும் இல்ல. 1 இயர்லயும் டிகிரி முடிக்கலாம். டபுள் ஐடி முடிச்ச ஒரு பெர்சன் 1 இயர்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாம். அவர் நினைச்சாருன்னு சொன்னா 2028லயும் என்ன செய்யலாம்? டிகிரி கம்ப்ளீட் பண்ணிரலாம். அப்ப 2025ல ஓ லெவல் எழுதின ஒரு ஆள் 2028ல டிகிரி முடிச்சிட்டாரு. டிகிரி ஹோல்டர் 2028ல யோசிச்சு பாருங்க அப்ப. சோ அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அவரு? டிகிரி முடிச்சு தான் ஜாப் எடுக்கணுமா? இல்ல. டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாப் எடுத்துக் கொள்ளலாம். விளங்கிச்சா? டபுள் ஐடி முடிய அவரு ஜாப்புக்குள்ள என்ரோல்மெண்ட் ஆகலாம். அப்ப ஒரு 2028 ஆகக்குள்ள நார்மலா 1 இயர் டிகிரி செய்யற ஆளுக்கு 2028 ஆகக்குள்ள என்ன செஞ்சிடும்? கையில டிகிரியும் இருக்கும். கையில ஜொப்பும் இருக்கும். அங்கால ஏ லெவல் ரிசல்ட்ஸும் நல்ல சக்சஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. சோ அதுக்கு அடுத்தது 2000 நார்மலா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் போறேன்னு சொல்லி போறவருக்கு 2033ல எல்லாம் கிடைச்சிரும். நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு 2035 ஆகும் ஒரு நார்மல் ஜாப் செய்யறதுக்கு. ஆனா இதே இது டபுள் ஐடி முடிச்சால் அந்நேரம் 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட நார்மலா வாரவருக்கு சீனியராவும் மேனேஜராவும் இருப்பாரு. விளங்கிச்சா அப்ப? டபுள் ஐடியோட பவர் என்னன்னு சொல்லி. சோ இது வந்து பிரைவேட் இல்லமா. நார்மலா டபுள் ஐடி வந்து கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாவே இருக்கு. ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் எடுத்து தெரியுமா டபுள் ஐடி? 1987ல ஆரம்பிச்சது டபுள் ஐடி. இதுவரைக்கும் 38 வருஷம். ஓகேவா? சோ டபுள் ஐடிங்கிறது கவர்மெண்டோட கொலபரேட் பண்ண உண்டு. விளங்கிச்சாமா? சோ அதனால தான் சொல்றேன். டபுள் ஐடி முடிய உங்களுக்கு NVQ லெவல் 5 சர்டிபிகேட் தருவாங்க. சரியாமா? ஒரு டபுள் ஐடி குவாலிஃபிகேஷன் வந்து NVQ லெவல் 5. அப்ப யோசிச்சு பாருங்க.
டிரெக்டா உங்களுக்கு டபுள் ஏடி முடிய ஜொப்பும் கிடைக்குது, டபுள் ஏடி முடிய யூனிவர்சிட்டியும் கிடைக்குது. சோ ஏ லெவல் ரிசல்ட்ஸும் நல்ல ஹை ரிசல்ட்ஸ் வருது. சோ இதை விட அதுவும் எத்தனை வருஷத்துல, வெறுமனே 3 வருஷத்துல எல்லாம் முடிச்சு. 2025ல ஓ லெவல் எழுதினவருக்கு 2028ல எல்லாம் முடிச்சு. இதே இது 28, 29ல எல்லாம் முடிச்சு. இதே இது நார்மல் ஸ்டூடெண்ட்க்கு 2035 ஆகும் சொல்லப் போனா. விளங்கிச்சா? கிட்டத்தட்ட பல வருஷம் டிஃபரெண்ட். இவரு 2035ல ஒரு ஜொப்புக்குள்ள வரக்கோல நீங்க அவருக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? மேனேஜரா இருப்பீங்க. டபுள் ஏடி ஸ்டூடண்ட்ஸ் விளங்கிக் கொள்ளுங்க. சோ இதுதான் டபுள் ஏடிட மிகப்பெரிய பெனிஃபிட். ஓகேவாமா? விளங்குதா எல்லாருக்கும்? ஓகே. சோ இங்க பாருங்க டபுள் ஏடில சார்ட்டர்ட் நீங்க போறீங்கன்னு சொன்னா, சார்ட்டர்ட்ல எக்ஸம்ஷன் இருக்கு. நீங்க டைரக்ட்டா என்ன செய்யலாம்? சார்ட்டர்டுக்குள்ள எக்ஸம்ஷனோட நிறைய சப்ஜெக்ட் நீங்க செய்ய தேவையில்ல. டபுள் ஏடி முடிச்சாக்கள் நிறைய சப்ஜெக்ட் செய்ய தேவையில்ல. இப்ப சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ங்கிறது எந்த அளவுக்கு வேல்யூபிள்னு தெரியுமா? ஸ்ரீலங்காவுல டாக்டரை விட குறையத்தான் இருக்காங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். salary வந்து மினிமம் நார்மலா ஸ்ரீலங்காவுல நீங்க என்ன செய்யலாம்? 5 to 6 லேக் எடுக்கலாம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இதே அதோட கூடவும் எடுக்கலாம். மினிமம் நான் சொல்றேன் நான். சரியா? இதே இது ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஃபாரின் போறாருன்னு சொன்னா 20 லேக் 30 லேக்னு சொல்லி salary வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாத அளவுக்கு salary இருக்கும். விளங்கிச்சாமா? சோ அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒன்று தான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அதே மாதிரி தான் ஏசிசிஏ. சோ 2மே வந்து அக்கவுண்டிங் சைட். அதே மாதிரி இல்ல நான் மேனேஜ்மென்ட் சைடுக்கு தான் போகணும்னு சொன்னா சிஎம்ஏ, சிஐஎம்ஏ. சோ எல்லாத்துலயும் என்ன எக்ஸம்ஷன் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்து செய்ய தேவையில்ல எல்லாத்துலயும். நீங்க என்ன செய்யலாம்? நிறைய சப்ஜெக்ட் செய்யாம என்ன செய்யலாம்? டைரக்ட்டா போகலாம். இது வந்து யாருக்குன்னு சொன்னா டபுள் ஏடி முடிச்ச ஒரு ஆளுக்கு மட்டும் தான். விளங்கிச்சாமா எல்லாருக்கும்? சோ அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாம. அதே மாதிரி கவர்ன்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஏ லெவல் ரிசல்ட் சீட் இல்லாம. ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டி, கொழும்பு யூனிவர்சிட்டி, கல்லணை யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். சரியாம்மா? விளங்கிக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு கோர்ஸ நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி. ஓகே. சோ அடுத்த ஸ்லைடுக்கு நான் மூவ் ஆகுறேன். ஓகே. இங்க ஸ்ரீலங்காவ பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு டபுள் ஏடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நான் ஒரு சில கம்பெனிஸ உங்களுக்கு ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. நான் வந்து டபுள் ஏடி முடிச்சுட்டேன். ஓகே. சோ எனக்கு வந்து என்னென்ன ஜாப்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா, ஆடிட் ஃபர்ம்ஸ் எடுக்கலாம், நான் ஆடிட் ஃபர்ம்ஸ் எடுக்கலாம். சோ இப்படி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன கடல் அளவுல கிடைக்குமா? நோ வொரீஸ். நீங்க என்ன செய்யலாம்? மினிமம் டபுள் ஏடி முடிச்ச ஒரு ஆள் ஒரு நான் ஆடிட் ஃபர்முக்கு போறாரு, ஒரு பிபிஓக்கு போறாருன்னு சொன்னா, அதாவது எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ், பிபிஓ எல்லாமே. சோ போனாருன்னு சொன்னா, நார்மலா மினிமம் சேலரி அவருக்கு 70 to 80,000 இன்னமும் எடுக்கலாம் மேக்ஸிமம். அது உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ல பொறுத்து டிபெண்ட் ஆகும். சரியாம்மா? சோ அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒன்று தான் டபுள் ஏடி. எங்க ஸ்ரீலங்காவுல எங்க ஒரு கோர்ஸ் முடிச்ச ஒரு ஆளுக்கு, ஈவன் டிகிரி முடிச்ச ஒரு ஆளுக்கு 70,000 80,000 சேலரி குடுக்காங்க சொல்லுங்க பாப்போம். எங்கேயுமே இல்ல. டபுள் ஏடி முடிச்ச ஒரு ஆளுக்கு, ஈவன் டிகிரி இல்லாம கூட 70,000 80,000 100% ப்ரூஃபோட நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். சோ நோ வொரீஸ். நீங்க எதுவும் வொரி பண்ண தேவையில்ல. 100% வேல்யூபிளான ஒன்று. சரியாம்மா? ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது தெரியாமா? நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியா. ஏன்னா அது இன்னொரு இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்டோ, இல்ல அவங்களோட ரிலேட்டிவ்ல யார் சரி ஒரு ஆள் செஞ்சா தான் அவங்களுக்கும் அது என்ன செய்யறது? ஓகே நாமளும் செய்யணும் என்று சொல்லி செய்ய போறது. இல்லாட்டி அதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. என்ன கம்பெனிஸ் இருக்கு? எப்படி நம்ம போகலாம்? நம்மோட லைஃப் எப்படி கொண்டு போலாம்? எந்த ஒரு ஐடியாவும் இல்ல நெறைய பேருக்கு. ஓகே. சோ பார்த்துக்கொள்ளுங்க. நான் இங்க ஒரு சில கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சோ எல்லாத்துலயும் நீங்க என்ன செய்யலாம்? வடிவா அப்ளை பண்ணி நல்ல சேலரிக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஜாப் போகலாம். அது மட்டும் இல்லாம பிக் 4 உலகத்திலேயே பிக் 4 கம்பெனிஸ். ஓகேவா? அதுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? டபுள் ஏடி முடிச்ச ஒரு ஆள் சிம்பிளா போகலாம். சரியாம்மா? நோ வொரீஸ். நீங்க எதுக்கும் வொரி பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. ஓகே. அடுத்தது நான் மூவ் ஆகுறேன். ஓகே. நான் வந்து இப்ப டபுள் ஏடி செய்யணும். ஓகே. வெரி இன்ட்ரெஸ்ட்டா நான் இருக்கிறேன். ஓகே. சோ நான் வந்து சார் இங்க ஜிப்ஸ் கேம்பஸ்ல செய்யறதால என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் சார்? நான் ஃப்ரேங்கா சொல்லப் போனாமா, ஸ்ரீலங்காவுல நீங்க ஜிப்ஸ் கேம்பஸ தாண்டி ஒரு கேம்பஸ் நீங்க என்ன செய்ய இயலாது. இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோட நீங்க எடுத்துக்கொள்ள இயலாது. நான் யாரையுமே கம்பேர் பண்ணலமா. நான் சொல்றேன் ஜிப்ஸ் கேம்பஸ்ல உங்களுக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கு. நார்மலா சொல்லப்போனா, நான் சொல்றேன் பாருங்க. பெஸ்ட் லெக்சர் பேனல். அதாவது லெக்சர்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லெக்சரர்ஸ். அதாவது நிறைய இயர்ஸ் அந்த டீச்சிங்ல
அந்த ஃபீல்டுல இப்ப ஈவன் சொல்ல போனா உங்களுக்கு ஆடிட் சப்ஜெக்ட் எல்லாமே சீனியர் ஆடிட்டர் டீச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு லோ சப்ஜெக்ட் லோயர்ஸ். ஸோ இப்படின்னு சொல்லி அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுல என்ன எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்க டீச் பண்ணுவாங்க. ஜிப்ஸ் கேம்பஸ்ல மோர் தென் 30+ லெக்சரர்ஸ் என்ன செய்றாங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெல் குவாலிஃபைடான ஒரு நாலேஜ் என்ன செய்யும் கிடைக்கும். அடுத்தது வந்துமா ஃப்ளெக்சிபிள் டைமிங். அதாவது உங்களுக்கான கிளாஸஸ் இது வந்து ஆன்லைன் பிசிக்கல்னு சொல்லி 2 இருக்கு. பிசிக்கல் பிளஸ் ஆன்லைன். ஸோ நீங்க ஆன்லைன்ல செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்ல நீங்க பிசிக்கலா செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் சரி, ஆன்லைன்ல வந்து ஸ்ரீலங்காவுல இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆன்லைன்ல ஸ்ரீலங்காவுல நீங்க எந்த ஒரு பிளேஸ்ல இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அவங்களோட சைடுல நிறைய இல்ல. ஸோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அவுட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் வந்து என்ன செய்றாங்க, ஜிப்ஸ் கேம்பஸ்ல படிச்சு நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரீசெண்டா கூட 100 ஸ்டூடண்ட்ஸுக்கு மேல என்ன செய்றாங்க ஜாப் எடுத்தாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. அதே மாதிரி நிறைய இப்ப கூட நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன செய்றாங்க படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பாஸ் ஃபைனலிஸ்ட்டா இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்ரீலங்காவுல எங்க இருந்தாலும் ஒரி பண்ண தேவலமா நீங்க என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம் ஆன்லைன் ஊடாக. அது மட்டும் இல்லாம நீங்க பிசிக்கலா படிக்க போறீங்கன்னு சொன்னா அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல அட்டாளச்சேனையில நினைக்கு உங்களுக்கான பிசிக்கல் லொகேஷன் கிளாஸஸ் வந்து நடக்குது. சோ நீங்க இங்க வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம் படிச்சு கொள்ளலாம். அடுத்தது சோ ஃப்ளெக்சிபிள் டைமிங். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரியான டைமிங்ல கிளாஸஸ் நடக்கும். சோ அடுத்தது வந்து ஈவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் நீங்க என்ன செய்யலாம் வடிவா எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்ல. ஓகேவா? அடுத்தது வந்துமா உங்களுக்கான இங்கிலீஷ் பிளஸ் ஐடி. ஸோ அதாவது டபுள் ஐடி ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன இங்கிலீஷ் பிளஸ் ஐடி அப்படிங்கக்கூடிய 40,000 வெலுவபிள் ஆன. ஸோ இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீலங்காவுல எங்கேயுமே இல்ல. ஓகேவா? விளங்கிக் கொள்ளுங்கம்மா. ஸோ 40,000 வெலுவபிள் ஆன இங்கிலீஷ் பிளஸ் ஐடி அப்படிங்கக்கூடிய வெலுவபிள் ஆன கோர்ஸ் ஒன்று என்ன உங்களுக்கு 100% ஃப்ரீயாவே கிடைக்கும். சரியாம்மா? டபுள் ஐடி செய்யற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது வந்து ஃப்ரீயாவே கிடைச்சுக்கொள்ளும். அடுத்தது நார்மலா இதுக்கான கன்வகேஷன்ஸ் எல்லாமே பிஎம்ஐசிஹெச்ல தான் நடக்கும். ஸோ நீங்களே விளங்கிக் கொள்ளுங்க எந்த அளவுக்கு வெலுவபிளான கோர்ஸ் ஓகேவா? ஸோ இதை விட தாண்டி நான் சொல்ல வேண்டிய ஒரு யூஸ் இல்லம்மா. ஓகேவா? உங்களுக்கே விளங்கி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெலுவபிளான ஒரு கேம்பஸ், இந்த அளவுக்கு வெலுவபிளான ஒரு கோர்சஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீயா தாராங்க. அடுத்தது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ். ஸோ இதுக்கான ஃபீஸஸ் வந்து கூடியா சார் இல்ல குறையா? நான் 100% ப்ரூஃபோட சொல்றேன்மா. ஸ்ரீலங்காவுல ஜிப்ஸ் கேம்பஸ் தாண்டி எங்கேயுமே உங்களுக்கு இதை விட லோவஸ்ட் கோர்ஸ் எடுத்துக்கொள்ள இயலாது. ஸ்ரீலங்காவுல லோ காஸ்ட்ல ஹையர் லெவல் பெர்ஃபெக்ட் ஸ்டடீஸ் தார ஒரே ஒரு கேம்பஸ் ஜிப்ஸ் கேம்பஸ் மட்டும்தான். சரியா? நீங்க என்ன செய்யலாம் வடிவா? நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொன்னா 75% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இதே இது நீங்க பிசிக்கலா ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொன்னா 50% நீங்க என்ன செய்யலாம் டிஸ்கவுண்ட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜிப்ஸ் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா கோர்ஸுக்குமே வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே இல்ல. ஓகேவா? சோ இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன ஜிப்ஸ் கேம்பஸால கிடைக்கும். அடுத்தது அது மட்டும் தானான்னு கேட்டா இல்லவே இல்ல. சோ நீங்க டபுள் ஐடி படிச்சு முடிச்சுட்டீங்க. சோ உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு ஜாப் ஒன்று தேடிக்கொண்டு போக போறீங்கன்னு சொன்னா, அதுக்கான ஹெல்ப்பும் நாங்க என்ன எங்கட சைடால செய்வோம். உங்களுக்கான என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது. சோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும். சோ அதுக்கான எங்கட சைட்ல இருந்து உங்களுக்கான ரெஃபரன்ஸ். சோ எங்கட சைட்ல இருந்து ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ் நீங்க நல்ல ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள ரெஃபர் பண்ணி ஒரு எங்கட கேம்பஸால ஒரு லெட்டர் ஏன்னா அதெல்லாம் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியா ஜாப் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எங்கட சைடால உங்களுக்கான ஜாப்ஸ் எல்லாமே நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு தருவோம். சரியாம்மா? சோ விளங்கிக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு இடத்துல நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு 100% விளங்கி இருக்கும். என்ன விஷயம் என்ன மாதிரின்னு சொல்லி. சோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, கட்டாயம் என்ன செய்யுங்கம்மா? ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. WhatsApp நீங்க என்ன செய்யலாம்? மெசேஜஸ் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்க ஓவர் த ஃபோன் ஊடாக நீங்க என்ன செய்யலாம்? நீங்க வடிவா கேட்டுக்கொள்ளலாம். என்ன விஷயம்? என்ன மாதிரி? உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஸோ வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் மெயினா ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டடீஸ்.
அது இங்க 100% கிடைக்கும். அடுத்தது வந்து டைமிங். நல்ல ஒரு டைமிங்ல. ஸோ அதுவும் வந்து ஈஸியா கிடைச்சுக்கொள்ளும். அடுத்தது மெயினா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்க்குறது பேமெண்ட்ஸ். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்லயும் இல்ல. எதையுமே நான் சொல்லலமா. நிறைய இடங்கள்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சும்மா ஃபீஸஸ் வந்து ஒரு வேஸ்டேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி இல்லாம நீங்க என்ன செய்யலாம்? நிறைய டிஸ்கவுண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் 75% டிஸ்கவுண்ட், பிசிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் 50% டிஸ்கவுண்ட். நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கொண்டு ரொம்ப லோ காஸ்ட்ல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப லோ காஸ்ட். ஓகேவா? நீங்க என்குயரீஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு வடிவா வழங்கும். ஸோ என்ன செய்யுங்கம்மா, குயிக்கா என்ன செய்யுங்க, மெசேஜ் ஒண்ணு போட்டு குயிக்காவே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிலே பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ 100% கிளியர் பண்ணுங்க. சரியா? ஏனென்று சொன்னா எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது. நீங்க ஒண்ண சூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, அத பத்தின ஃபியூச்சர் கோல்ஸ் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? டிசைட் பண்ணி வைக்கணும். சரியாம்மா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் இதோட இந்த ஒரு செஷன முடிச்சுக் கொள்றேன். ஸோ தேங்க் யூ கைஸ். ஆல்சோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்க என்ன செய்யுங்க? குயிக்கா நம்பர்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல இருக்குது. ஸோ தேங்க் யூ கைஸ்.